சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்து போகக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, ஏதாவது ஆபத்துக்களை ஏற்படுத்தி விட்டுருமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிக்கெல்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே அளவு முக்கியத்துவம் சனி பகவானோட இந்த வக்ர பெயர்ச்சிக்கும் கொடுக்கறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வக்ர சனி ஒரே நாள்ல குடிசையில இருக்கிறவனையும் கோடீஸ்வரனா மாத்தி விட்டுரும், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் குடிசையில தள்ளி விட்டுரும். அதனாலதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த வக்ர சனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால மீனராசிக்காரங்க இது சாதாரண வக்ர பயிற்சி தானே அப்படின்னு அசால்ட்டா கடந்து போயிடாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வக்ர சனி காலத்துல என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த வக்ர சனி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மீனராசி அன்பர்கள் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சே நாசமா போன ஒரு ராசி அப்படின்னு இந்த மீனராசியை சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களா இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் அப்படின்னு இவங்க கிட்ட வந்து நின்னுட்டாங்க அப்படின்னா இவங்க உசுர கொடுத்தாவது அவங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. இவங்க கைகள்ல பணமே இல்ல அப்படின்னாலும் தங்க நகைகளை கலட்டி கொடுத்துருவாங்க, சொத்து பத்திரங்களை தூக்கி கொடுத்துருவாங்க, யாருக்கிட்டையாவது வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தாவது அவங்களுக்கு இவங்க உதவிகளை செஞ்சிருவாங்க. ஆனா அந்த உதவிகள் மூலமா தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க உபத்திரவங்களை சந்திப்பாங்க, நிறைய நெருக்கடிகளை சந்திப்பாங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கடனை கட்டாத காரணத்தால இவங்க ஊரை விட்டு காலி பண்ணி வர வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சே கடனாளியா மாறின ஒரே ராசி இந்த மீனராசி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு இறக்க குணம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்கும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. கஷ்டம்னு சொல்லி யார் வந்து நின்னாலும் இவங்க மனசு தனியா இலகி ஓடிடும், உடனே உதவிகளை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகளையும் இவங்க தொடர்ச்சியா சந்திப்பாங்க. இப்படி ஒரு சூழல்ல தற்சமயம் மீனராசிக்காரங்க விரைய சனியோட ஆதிக்கத்துல இருக்கிற காரணத்தால இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடனை அடைக்கவே முடியாது. இவங்க கைகள்ல பணம் தங்கவே தங்காது. 100 ரூபாய் இவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா 200 ரூபாய் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பண நெருக்கடி அப்படிங்கறதையும் இவங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த விரைய சனி பெரும்பாலான மீனராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான மீனராசிக்காரங்க எதிர்பாராத திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அது மூலமா நிறைய மருத்துவ செலவுகளையும் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகளையும், இன்னும் ஒரு சிலர் கடன் வாங்கி மருத்துவ செலவுகளை சமாளிக்க வேண்டிய அளவுக்கு நெருக்கடிகளையும் இந்த விரைய சனி காலத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலத்துல எதிர்பாராத நேரத்துல வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. 10 வருஷமா 15 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரே நாள்ல இவங்க தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க. ஏதாவது வீண் பழிகளை சுமத்தி இவங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாருக்கெல்லாம் இறக்கம் காட்டினாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இவங்களை வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3-4 வருஷமாவே மீனராசிக்காரங்க மன நிம்மதி இல்லாத ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடந்த 3-4 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நெருக்கடிகள் ஏற்பட்ட மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல தான் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்துல விரயச்சனையா அமர்ந்திருக்கிற சனி பகவான் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். இருந்து கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத திடீர் ராஜ யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சமாளிக்கவே முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். அந்த வகையில சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுக்கும். அதே நேரம் ஒரு சில பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் கட்டாயமா ஏற்படுத்தும்.
அதாவது இந்த வக்ர சனி பயிற்சி 50% அளவுக்கு நல்ல விதமான பலன்களை மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். மீதம் இருக்கும் 50% ரொம்பவே மோசமான பலன்களை கொடுக்கும், கொஞ்சம் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும். அந்த நெருக்கடிகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 140 நாட்களும் உங்களுக்கு யோகமான காலகட்டமா இருக்கும். அதாவது சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இவ்வளவு நாளா நீங்க தொடர்ந்து மருந்து மாத்திரைகளோடய வாழ வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நீங்க உழைக்கிற பணத்துல முக்காவாசி பணம் மருத்துவமனைகளுக்கே செலவாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை பத்தி நினைச்சு உங்களோட மன நிம்மதியை முழுமையா தொலைச்சிருப்பீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஓடி போயிருக்கும். இன்னும் ஒரு சிலர் மருத்துவ செலவுகளுக்காகவே தொடர்ச்சியா கடன்களை வாங்கி கடனாளியாவும் மாறி இருப்பீங்க. ஆனா சனி பகவான் தன்னோட வக்ர நிலை அடையக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு, நீங்களே ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு அற்புதமான உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பாதியா குறையும். உடல் ஆரோக்கியத்தை நினைச்சே எந்த நேரமும் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களோட மன கவலை முழுமையா விலகும். மருத்துவமனையில தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அந்த மருத்துவமனையில இருந்தும் மருந்து மாத்திரைகள்ல இருந்தும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதனால மீனராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மறுபடியும் சுறுசுறுப்பா மாற போறீங்க. ரொம்பவே ஆக்டிவா உங்க வேலைகளை செய்ய போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருந்துட்டு வந்த சோம்பேறித்தனமும் அந்த நிலைமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையா உங்களை விட்டு விலகும். விட்டதை எல்லாம் எப்படியாவது பிடிக்கணும், நம்மளை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நீங்க சபதங்களை எடுக்கக்கூடிய காலகட்டமாவும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நீங்க வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு வேலை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ரொம்ப காலமா வேலையே கிடைக்காம தவிச்சிட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களும் ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சிகளை எடுக்கும் போது சிறப்பான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா அமையும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளும் இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாவே சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறையும். உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையா விலகும். ஒரு சில மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வக்ர சனி பயிற்சி ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கும். அதே நேரம் மீனராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 140 நாட்களுக்கும் பயணங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணும். குறிப்பா நீங்க பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. முக்கியமா ஒரு சில மீனராசிக்காரங்க சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த வக்ர பயிற்சி காலத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால பயணங்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, தேவையில்லாத சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்துடுங்க. குறிப்பா இரவு நேர வாகன பயணங்களை இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க முழுமையா தவிர்த்துடுங்க. அதே போல படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா நிறைய கவனக்குறைவுகளை ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில மாணவர்களுக்கு படிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் இந்த சனி பயிற்சி முழுமையா காலி பண்ணி விட்டுரும். அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கவனமா பாடங்களை படிங்க, எழுதி வச்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும் அப்படின்னு முழுமையா நம்புங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா லாபத்தை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய எந்த வகையிலையும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நன்றி, வணக்கம்.